need your attention. Someone lied and probably got your head bumped. But if you try me, it's a red rum. I do it again, I do it again, I do it again and again and again, yeah. Triumph ஒரு பிரிட்டிஷ் பிராண்ட், நம்ம இந்தியாவில் ரொம்ப ப்ரீமியமான பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்கிற மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாமே ஒரு 600 சிசிக்கு மேலே இருக்கிற மோட்டார் சைக்கிள்ஸ் தான். ட்ரையம்ப் வந்து ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள்ஸ்னு சொல்கிற அதே நேரத்தில் இல்லை நாங்கள் ஒரு 400 சிசி செக்மெண்ட்டையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க பஜாஜோட டைப்பில் இந்த மாடலை இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் அவங்ககிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள் இருக்குது, டூரர் இருக்குது, அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்ஸ் இருக்குது, ரோட்ஸ்டர் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்மெண்ட்ஸ் இருந்தாலும் இப்போது ரொம்ப ஹாட்டாக இந்தியாவில் சேல் ஆகிட்டு இருக்கிற ஒரு செக்மெண்ட் வந்து இந்த 400 சிசி செக்மெண்ட். இதோட குவாலிட்டி அண்ட் ரைடிங் ஹேண்ட்லிங் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீட் 400லேருந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஸ்பீட் T4 அப்படிங்கிற இந்த மோட்டார் சைக்கிளையும் லான்ச் பண்ணியிருக்காங்க ட்ரையம்ப். இதை பற்றி தான் இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏகப்பட்ட மேனுஃபேக்சரர்ஸ் 400 சிசி செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இந்த 400 சிசி செக்மெண்ட்டில் இந்த ரெட்ரோ ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கிளாசிக் ரெட்ரோ ஸ்டைலுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்தை டார்கெட் பண்ணி தான் நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. அதில் ரொம்ப வருஷமாக நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக். அந்த செக்மெண்ட்டில் இதை கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா இது வந்து அதை விட இன்னும் டெக்னாலஜி லெவல்லையும் சிசி லெவல்லையும் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு டைரக்டான காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஜாவாலையும் ராயல் என்ஃபீல்ட்லேயே கரிலா அப்படிங்கிற ஒரு மாடலும் தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த செக்மெண்ட்லேயே லிக்விட் கூல்டு இன்ஜின் 40 PS-ஓட ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினா ஸ்பீட் 400 இருக்குது அப்படிங்கிற பெருமை இந்த பைக்கு இருக்குது. இந்த 400 சிசி ரெட்ரோ கிளாசிக் செக்மெண்ட்டில் இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 400 வந்து 2,47,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆன் ரோட்னு வர்றப்ப கிட்டத்தட்ட 3 lakhs பக்கம் போயிடுது. அப்படிங்கிறதுனால இது வந்து அஃபோர்டபுளாக இல்லை, நிறைய பேருக்கு வந்து இன்னும் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்பீட் 400லேருந்து சில ஃபீச்சர்ஸை மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஸ்பீட் T4 அப்படிங்கிற இந்த மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் 1,99,000 எக்ஷோரூம்க்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது முக்கியமான விஷயம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக், ஹண்டர் இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளுக்குமே பயங்கரமான டஃப் காம்படிஷனாக இருக்கும். ரெண்டு மோட்டார் சைக்கிளும் பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் நாங்கள் எதை வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரலாம். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண தான் இதோடைய டிஃப்ரென்ஸ் ஃபுல்லாக இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த மோட்டார் சைக்கிள் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு 400 சிசி வேணும்னா ஸ்பீட் 400. இல்லை எனக்கு ஒரு ரிலாக்ஸ்டான ரைடிங் வேணும், லோ அண்ட் டார்க் வேணும், அதோட எனக்கு வந்து நல்ல மைலேஜும் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு T4. பவர் அப்படின்னு வர்றப்ப இன்ஜினில் ஒரு மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. இதில் இருக்கிறது 40 PS 37.5 Nm டார்க். ஆனால் இதில் 31 PS 36 Nm டார்க். கிட்டத்தட்ட ஒரு 10 PS பாயிண்ட் கம்மியாகுது. ஒரு 2 Nm டார்க் வந்து இதை விட இது கம்மியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் பை ஒயர் இருக்கும், ஆனால் இதில் வந்து கேபிள் த்ராட்டில் தான் இருக்கும். அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா செயின். இதில் வந்து எக்ஸ்ரிங் இருக்கும், ஆனால் இதில் வந்து ஓரிங் செயின் இருக்குது. இந்த எக்ஸ்ரிங் ஓரிங்கோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இது கொஞ்சம் ரிலையபிளாக ரொம்ப லாங் ரன்னுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். பார்த்த உடனே உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும். இங்கே வந்து USD ஃபோக்கு, இங்கே வந்து டெலஸ்கோபிக். 43 mm தான், பட் இருந்தாலுமே இது வந்து USD, இது வந்து டெலஸ்கோபிக். டயர்ஸ் அப்படின்னு வர்றப்ப ரெண்டுமே 17 inch தான், பட் இதில் வந்து 150 ப்ரொஃபைல் இருக்கும், இதில் வந்து 140 ப்ரொஃபைல் இருக்குது. பிரேக்கிங்னு வர்றப்ப இதில் வந்து 4 piston ரேடியல் கேலிப்பர் இருக்குது, ஆனால் இதில் 2 piston ஃப்ளோட்டிங் கேலிப்பர் தான் இருக்குது. அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். சீட் ஹைட் அப்படின்னு வர்றப்ப T4 விட ஸ்பீட் 400 கொஞ்சம் சீட் ஹைட் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது 803 mm, ஆனால் இது வந்து 806 mm இருக்குது. ஓவரால் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து 179 kg, இது 180 kg, இதை விட ஒரு 1 kg இது அதிகமாக இருக்குது. அதோட ஹேண்டில் பாரோட வித்து பார்த்தீங்கன்னா இது 829 mm இருக்குன்னா இது வந்து 827 mm. ஸோ வித்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிட்டியில் ஓட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்ஸை பொறுத்தவரையும் ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபுல்லி LED. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வருது. இது எல்லாமே வந்து ஒரு ரெட்ரோ மாடர்ன் கிளாசிக் ஸ்டைலுக்கு வந்து பக்கா சூட்டபுளாக இருக்குது. ஸ்பீட் 400 ரிவ்யூ வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இதை வந்து நம்ம பூனேலேருந்து லோனாவாலா மும்பை வரையும் ரைட் பண்ணி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தோம். அந்த ரிவ்யூ பார்க்கல அப்படின்னா இப்போ பார்த்துருங்க. அதுலேயே நான் வந்து ஒரு லாங் ரைட்ஸுக்கு எப்படி இருந்தது, ஒரு ஃபஸ்ட்டு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் வந்து ரிவ்யூக்காக சென்னையில் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து இதை ரைட் பண்ணோம். இது வந்து ஒரு பக்கா பர்ஃபார்மன்ஸ் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிளாசிக் ரெட்ரோ ஸ்டைல்லையே ஒரு 400cc 40 PSங்கிறது
ஒரு நல்ல பவர் டெலிவரி உங்களை வந்து சும்மா இருக்க விடாது, டிராஃபிக்லேயும் சரி இல்லை ஹைவேலையும் சரி. 37.5 நியூட்டன் மீட்டர் டார்க் அப்படிங்கிறது அந்த இமிடியட் புஷ் உங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ரைடிங் பொசிஷன் தான். ஒரு வைடான ஹேண்டில் பார், ஒரு அப்ரைட் பொசிஷன் அப்படிங்கிறதுனால ஹைவேல ரொம்ப ரிலாக்ஸ்டாக லாங் ரைட்ஸ் போக முடியும். சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் 40 PS ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு ஸ்லைட்டான வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். இப்போ அந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் இதில் வந்து சில ப்ராப்ளம் வந்து கஸ்டமர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, வைப்ரேஷனாக இருந்தாலும் சரி இல்லை இன்ஜின் வைஸும் சரி. பட் இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணியிருக்கிறதா ட்ரையம்பே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் இந்த ஸ்பீட் 400ல் என்னால் ஈஸியாக உணர முடியுது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இதில் இருக்குது அப்படிங்கிறது ஹைலைட்டான விஷயம். இதோட மைலேஜ் அப்படின்னு வர்றப்ப ட்ரையம்ப் கிளைம் பண்ணுற மைலேஜ் வந்து 32. ஆனால் கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 28 to 29 km/லிட்டர் வந்து இது கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஒரு 400cc இது ஒரு டீசெண்டான மைலேஜ் அப்படின்னே சொல்லலாம். அதோட இதில் ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச் இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஏன்னா நீங்கள் ரைட் பண்ணுறப்ப அந்த ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச் வந்து ரொம்ப சூப்பராக ஈஸியாக ரைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட இங்கே பார்த்தீங்களா அட்ஜஸ்டபிள் லிவர் இருக்குது. இதுவும் ஒரு ப்ரீமியமான டச்சு இந்த மோட்டர் சைக்கிள் இருக்குது. நம்ம கார்லலாம் இருக்கிற மாதிரி இம்மொபைலைசர் சென்சார் வந்து இந்த மோட்டர் சைக்கிளையும் இருக்குது. அது ஒரு ஹைலைட்டான விஷயம். இவ்வளோ நேரம் ஸ்பீட் 400 பற்றி பார்த்தோம். இப்போது இதோட சிப்ளிங்கான ஸ்பீட் T4 பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டெக் வைஸும் சரி, இதோட எக்கனாமிக்ஸ், இதோடைய ஃபீச்சர்ஸ், இதில் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. இப்போ இதோட இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட் பண்ணும்போது இந்த மோட்டர் சைக்கிளுக்கும் இதுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து டார்க். அதில் வந்து 37.5 நியூட்டன் மீட்டர் டார்க்னா இதில் 36 இருக்குது. ஆனால் இதோடைய பிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 31 தான். அதனால இதோட இனிஷியல் பிக்கப் கம்மியாக இருந்தாலும் இதோட டார்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ லோ அண்ட் பவர் அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு மோட்டர் சைக்கிள் இது. இது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மோட்டர் சைக்கிளாக இருக்கும். அதோட இதில் இருக்கிற டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து MRF டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வெடஸ்ட்ரெயின் இருக்கும் ஸ்பீட் 400ல். பட் இதில் வந்து MRF. பிரேக்கிங்னு வர்றப்ப இதில் எந்த பெரிய சேஞ்சஸும் நான் பார்க்கல. ரெண்டுத்துலேயுமே ABS இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை. ஆப்வியஸ்லி அதை வந்து இதில் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிட்டி ரைடருக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கணும் அப்படின்னு ட்ரையம்ப் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதோட இது 2 piston ஃப்ளோட்டிங் கேலிப்பர் இருக்குது அப்படிங்கிறதுனால பிரேக்கிங்கை பொறுத்தவரையும் நான் எந்த ஒரு ப்ராப்ளமும் இதில் ஃபேஸ் பண்ணல. இதுவும் சொன்ன இடத்துல பக்காவாக பிரேக் பிடிக்குது. அட்ஜஸ்டபிள் லிவர் இல்லை. ஆப்வியஸ்லி காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்கிறத விட இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த மோட்டர் சைக்கிளுக்கு அட்ஜஸ்டபிள் லிவர் தேவையில்லை அப்படின்னு நினச்சிருக்காங்க ட்ரையம்ப். ஸ்பீட் 400 விட இந்த T4 வந்து சீட் ஹைட் ஒரு 3 mm வந்து அதிகம். பட் அந்த 3 mm அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த சீட்டிங்கோட குஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப தூரம் ரைட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட இது முக்கியமாக ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பைக் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் மைலேஜ். ட்ரையம்பே இதை வந்து கிளைம் பண்ணுறது 35 கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் வந்து ஒரு 32, 33 வந்து பர் லிட்டர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 400cc 30க்கு மேலே ஒரு மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயம். அந்த விஷயம் இந்த T4ல் அச்சீவ் ஆகுது. ஒரு ரெட்ரோ கிளாசிக் ஸ்டைல் மாடல் மோட்டர் சைக்கிளை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப நாங்களும் ஒரு டஃப்பான காம்படிஷனாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரையம்ப். அதுக்காக தான் இந்த ஸ்பீட் T4. ட்ரையம்ப் அப்படிங்கிற பேரே வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்குங்க. ஏன்னா அந்த நேம் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பிராண்டாக தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரேசிங் ஃபோரமில் கூட பார்த்தீங்கன்னா MotoGPயில் Moto2 அப்படிங்கிற கேட்டகரியில் 765 இன்ஜின் கொண்ட இன்ஜின் தான் வந்து அந்த கேட்டகரியில் எல்லாருமே ரைட் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தமாக Moto2 அந்த கப்பே வந்து ட்ரையம்போட இன்ஜினை வச்சு தான் நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமை. அங்கேருந்து R&D பண்ணி நிறைய விஷயங்களை ட்ரையம்ப் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 400cc செக்மெண்ட்டில் இந்தியாவில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்பர்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய மாடல்ஸ் கொண்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். இதே இன்ஜினில் ஒரு ஸ்கிராம்பிளர் ஆல்ரெடி இருக்குது. அது இல்லாமல் ஒரு கெஃபே ரேசர்லாம் வரப்போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஒரு ரோட்ஸ்டர் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதெல்லாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்பீட் 400 அண்ட் ஸ்பீட் T4 இந்த மோட்டர் சைக்கிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூவில் உங்களை வந்து பார்க்குறேன். நான் உங்கள் TJ. நன்றி.